என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைவாரா? இப்போதைக்கு பெரும்பான்மையான கேள்விகள் அதுதான் தான் இருக்குது. காரணம் என்னன்னா, தொடர்ந்து அவர் சந்திச்சு வரக்கூடிய பல பிரச்சனைகள், ஜனநாயகனோட ரிலீஸ் தள்ளி போச்சு. சிபிஐ விசாரணை வந்துச்சு. இப்போ மறுபடியும் சிபிஐ விசாரணை வந்திருக்கு. அவருடைய மனைவி அவர் மேல விவாகரத்து வழக்கு வச்சிருக்காங்க. அதை பற்றி அவர் ஒரு பொதுவெளியில் ஒரு கருத்து சொல்லி ரொம்ப அசிங்கப்பட்டு அப்படி நின்றுட்டு இருக்காரு. இப்போ அவருடைய சிக்கலான சூழ்நிலையில் காங்கிரஸும் அவரை கைவிட்டுட்டாங்க. தனியாக நின்று போட்டி தேர்தலை சந்திக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கானுங்கிறதும் ரொம்ப சந்தேகப்படக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணிக்கு அவரை இழுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்பவே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காகவே இடையில இப்போ சிபிஐ விசாரணைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அதையும் எப்படி சந்திக்க போறாருங்கிறது தெரியல. பவன் கல்யாண் என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடிகர் பவன் கல்யாண் விஜய்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றதாகவும், என்டிஏ கூட்டணிக்கு விஜய் சார்ந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதாகவும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இலவசங்களையும் ஆட்சியாளர்கள் தரக்கூடிய எல்லா சலுகைகளையும் எதிர்த்து பேசின விஜய் மகளிர் மாநாட்டில் ரொம்ப தெளிவாகவே அதே எல்லா சலுகைகளையும் இலவசங்களையும் அவர் கட்சி சார்பில் வெளியிட்டிருக்கிறாரு. இது ஒரு பெரிய நகைச்சுவையாக தான் இருக்குது. அதனால் இப்போ அவருக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவான நிலையில் அவர் இல்லை. ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போனால் ஒருவேளை அவர் கட்சியையும் அவரையும் காப்பாற்றிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையை அவர் எடுக்கக்கூடும்.